ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு கட்லெட் தான். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உருளைக்கிழங்கும் பட்டாணியை வச்சு நம்ம செய்ய போகிறோம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு ஈவினிங் வந்தால் ஸ்நாக்ஸுக்கு இது செஞ்சு கொடுக்கலாம். வித்தின் ½ அன் ஹவர்லேயே நம்ம செஞ்சு முடித்தா ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். வாங்கி இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு குக்கரில் 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்க 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 விசில் விட்டால் போதும். இப்போ விசில்லாம் அடங்கினது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. இதோட தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். இது இப்போ இதுக்கு கோட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். இப்படி ப்ரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி பிஸ்கெட்டு கூட நம்ம அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இப்போ நான் பார்லேஜி பிஸ்கெட் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பிஸ்கெட் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 பல்ஸ் விட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி கொரன்னு இருக்கணும். இது இருக்கட்டும் ஒரு சைட். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு வந்ததும் இப்போ இது கூட தேவையான பொருளாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அது கூட நான் ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அளவுக்கு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா பிளெண்ட் ஆகணும். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை நம்மளுக்கு தேவையான ஷேப்புக்கு நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட்லெட் ஷேப்புக்கு பண்ணுறேன். இந்த மாதிரி ரவுண்டு எடுத்துகிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிக்கோங்க. இது வடை மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி தட்டி ஒரு சைடில் எடுத்துக்கோங்க. இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷேப் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே நான் ஒரு 2 முட்டையை எடுத்திருக்கேன். 2 முட்டையை எடுத்துகிட்டு அது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றோட ஒயிட்டும் எல்லோவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பிஸ்கெட் இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் இதை முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பிஸ்கெட் அரைச்சிருக்கோம்ல அது மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோட் கொடுத்துட்டு ஒரு 10 to 5 மினிட்ஸ் ஒரு ரெஸ்ட் விட்ருங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் லைட்டாக சூடாக வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி போட்டதும் லைட்டாக கொதி வரணும். இந்த ஃப்ளேமில் நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்ட உடனே திருப்பக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. அடியிலெல்லாம் நல்லா வெந்து வரணும். அந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம திருப்பி விடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை ஹையில் வச்சிங்கன்னா உடனே எல்லாம் அடி பிடிச்சிடும். நல்லா இருக்காது டேஸ்ட்டு. நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கணும். இந்த சைடு ஒரு 3 மினிட்ஸ், அந்த சைடு ஒரு 3 மினிட்ஸ் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது இப்போ நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுத்துக்கலாம். ஆயிலேருந்து எடுத்தோடனே ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதான். ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கும் ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.